மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. ஊர் பொதுமக்கள், உறவினர்கள் என அனைவரும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மாணவியின் வீட்டிலிருந்து மயானத்திற்கு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்திலும் வழி நெடுகிலும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக ஏராளமான காவல்துறையினர் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலத்தில் ஊர் பொதுமக்கள், உறவினர்கள் என அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். மாணவியின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கடந்த 13ஆம் தேதி உயிரிழந்த மாணவியின் உடல் இன்று நீதிமன்ற உத்தரவின்படி இன்று காலை 7 மணிக்கு அவரது பெற்றோரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவியின் சொந்த ஊரான கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூரில் அவரது உடல் வைக்கப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஊர் பொதுமக்களும் உறவினர்களும் மாணவியின் வீட்டில் வந்து திரண்டு மாணவிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். பெரிய நெசலூரில் வெளியூரைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிராம எல்லையில் தற்காலிக சோதனைச் சாவடி அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. மாணவியின் உடலுக்கு உள்ளூர் மக்கள், உறவினர்கள் மட்டுமின்றி அரசியல் தலைவர்களும் சில அரசியல் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அதிகாரிகளும் அங்கு வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்தோம். இந்நிலையில் பெரிய நெசலூரில் மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. வெளியூர் ஆட்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. மாணவியின் இறுதி ஊர்வலம் கிராம மக்களின் கண்ணீருடன் தொடங்கியிருக்கிறது. மாணவியின் உடல் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த போதே ஊர் பொதுமக்களும் உறவினர்களும் அங்கு திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பெரிய நெசலூர் பகுதி முழுவதுமே அழுகுரல் கேட்கிறது. கிராம மக்களின் கண்ணீருடன் மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். இறுதிச் சடங்கில் உள்ளூர் மக்கள், உறவினர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய நெசலூரில் வெளியூரைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய நெசலூர் பகுதி முழுவதுமே காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. வழி நெடுக்கிலும் மயானத்திற்கு செல்லும் வழி நெடுக்கிலும் ஏராளமான காவல்துறையினர் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக கண்காணிப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஏராளமான பொதுமக்கள் அங்கு திரண்டிருக்கிறார்கள். மாணவியின் இறுதி ஊர்வலத்தில் ஊர் பொதுமக்களும் உறவினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இறுதி ஊர்வலத்தில் மாணவியின் உறவினர்கள், உள்ளூர் கிராம மக்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாகனத்தில் வைத்து மயானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது மாணவியின் உடல். மாணவியின் இறுதி ஊர்வலத்தில் உள்ளூர் மக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த பள்ளி மாணவியின் உடல் நீதிமன்ற உத்தரவின்படி இன்று காலை 7 மணிக்கு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாணவியின் சொந்த ஊரான கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் மாணவியின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. மாணவியின் உடலுக்கு உள்ளூர் மக்களும் உறவினர்களும் தொடர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இவர்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் அதிகாரிகளும் மாணவியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து
கடந்த ஞாயிறன்று மாணவியின் இறப்பு விவகாரம் தொடர்பாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது. அது கலவரமாக மாறியது. தனியார் பள்ளி முழுவதுமாக சூறையாடப்பட்டது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறையினரின் வாகனங்களுக்கும் தீ வைப்பு சம்பவங்களும் நிகழ்ந்தன. காவல்துறையினர் மீது தாக்குதல்களும் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாணவியின் இறுதி ஊர்வலம் இன்று நடைபெறும் நிலையில் இன்று எந்தவித அசம்பாவிதமான சம்பவங்களும் நிகழாமல் தடுக்கும் வகையில் பெரிய நெசலூர் பகுதி முழுவதுமே காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலும் கண்காணிப்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்.
கிராம மக்களின் கண்ணீருடன் மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாகனத்தில் வைத்து மாணவியின் உடல் மயானத்திற்கு கொண்டு செல்லப்படும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த இறுதி ஊர்வலத்தில் உள்ளூர் மக்கள் மற்றும் உறவினர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். வழி நெடுக்கிலும் மயானத்திற்கு செல்லும் வழி நெடுக்கிலும் ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேறு எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் இருக்கும் வகையில் ஏராளமான காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் மாணவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. மயானத்திற்கு செல்லும் வழியில் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்ளூர் மக்களும் உறவினர்கள் மட்டுமே இதில் பங்கேற்க வேண்டும் என கூறியிருந்ததால் அவர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். வெளியூர் வாசிகளுக்கு பெரிய நெசலூரில் அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து கிராம எல்லைகளில் காவல்துறையினர் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவியின் உடற்கூறு ஆய்வறிக்கையில் சந்தேகம் இருப்பதால் ஜிப்மர் மருத்துவக் குழுவினர் அந்த உடற்கூறு ஆய்வறிக்கையை ஆய்வு செய்ய இருக்கின்றனர். அதனால் மாணவியின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மாணவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதனையொட்டி மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான கிராம மக்களும் உறவினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். மாணவியின் வீட்டிலிருந்து மாணவியின் உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கும் மயானம் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த வழி நெடுக்கிலும் ஏராளமான காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 13ஆம் தேதி மாணவி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் இன்று காலை 7 மணிக்கு நீதிமன்ற உத்தரவின்படி பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது சொந்த ஊரான பெரிய நெசலூரில் வைக்கப்பட்டு மாணவிக்கு இறுதி அஞ்சலி செய்யப்பட்டது. ஊர் பொதுமக்களும் உறவினர்களும் மாணவிக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் மாணவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்நிலையில் மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் வேறு எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழக்கூடாது என்பதற்காக ஏராளமான காவல்துறையினர் கண்காணிப்பு பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். பெரிய நெசலூர் பகுதி முழுவதுமே காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி ஊர்வலத்தில் உள்ளூர் மக்கள் உறவினர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய நெசலூரில் வெளியூரைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனையொட்டி கிராம எல்லையில் தற்காலிக சோதனை சாவடி அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். மயானத்திற்கு செல்லும் வழியிலும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் மாணவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதனையொட்டி இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளும் முழுவதுமாக நிறைவடைந்திருக்கின்றன.
இன்னும் சற்று நேரத்தில் மாணவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதனையொட்டி மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி ஊர்வலத்தில் ஊர் பொதுமக்களும் உறவினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். மயானத்திற்கு செல்லும் வழியில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். மாணவியின் இறப்புக்கான காரணங்களை கண்டறியும் பணிகளில் சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மாணவியின் உடல் இன்று காலை 7 மணிக்கு நீதிமன்ற உத்தரவின்படி பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது சொந்த ஊரான பெரிய நசலூரில் வைக்கப்பட்டு மாணவியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிலையில் மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி ஊர்வலத்தில் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோரும் உறவினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை திரையில் ஒரு சேர காண முடிகிறது. கிராம மக்களின் கண்ணீருடன் மாணவியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவியின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மாணவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. மாணவியின் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளும் முழுவதுமாக நிறைவடைந்திருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் மாணவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர் சொந்த கிராமத்துக்கு அழைத்துச் சென்றனர். எடுத்துச் சென்ற பிறகு அந்த ஊர் மக்கள் ஒன்று திரண்டு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலியை மாணவியின் உடலுக்கு செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இறுதிச் சடங்குகளுக்கான பணிகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து தற்போது மாணவியின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. ஊர் மக்களே ஒன்று திரண்டு அந்த ஊர்வலத்தில் பங்கு கொண்டிருப்பதை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக நகரத்தை காட்டிலும் கிராமத்தில் இறுதிச் சடங்குகளில் ஏராளமான மக்கள் பங்கு கொள்வார்கள். குறிப்பாக மாணவியின் மீது அந்த ஊரே எந்த அளவுக்கு பற்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மாணவியின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரலையில் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் செய்தியாளர் லெனின் இருக்கிறார். லெனின், தற்போதைய நிலை என்ன? அந்த ஊர்வலமானது அந்த வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மயானத்தை எட்டியிருக்கிறது. அந்த மயானம் என்பது தகனம் செய்வதற்கான ஒரு மேடை அங்கு இருக்கு. இந்த சமூகத்தினருடைய வழக்கப்படி தகனம் செய்வதுதான் வாடிக்கை. ஆனால் இந்த மாணவியனுடைய மரணம் ஒரு துரதிருஷ்டவசமானது என்பதால் அவர்கள் அந்த பிரேதத்தை
தகனம் செய்யாமல் நல்லடக்கம் செய்வது என முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க அரசு அதிகாரிகளோட ஒத்துழைப்போடு இந்த தகன எரிமேடைக்கு அருகாமையிலேயே ஒரு 6 அடி ஆழத்திற்கு ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு ஒரு பள்ளம் என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழிக்குள் தான் தற்போது இந்த மாணவியினுடைய நல்லடக்கம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த ஊர்வலம் என்பது சற்று முன்பாக அந்த மாணவியினுடைய வீட்டிலிருந்து தொடங்கியது. ஊர்வலம் தொடங்கியது முதல் தற்போது வரை அந்த ஊர்வலம் வந்த பாதை நெடுகிலும் சாலையினுடைய இருபுறமும் ஏராளமான பொதுமக்கள் கண்ணீரோடு அந்த மாணவிக்கு அஞ்சலி செலுத்தி வழி அனுப்பியதை நம்மால் காண முடிந்தது. ஒவ்வொரு தெருக்களிலிருந்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த குடியிருப்பு பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து புறப்பட்டு அந்த சாலை ஊர்வலம் செல்லக்கூடிய அந்த சாலையில் நின்று அந்த ஊர்வலத்திற்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவியினுடைய சடலத்தை பார்த்து கண்ணீர் வெடித்து அந்த அஞ்சலியை செலுத்தினார்கள். அதை நம்மால் காண முடிந்தது. குறிப்பாக இங்கே ரொம்ப அமைதியான முறையில் ரொம்ப பாதுகாப்பான வகையில் இந்த நல்லடக்கம் என்பது நடைபெற வேண்டும் என்பதற்காக 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த கிராமத்தில் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த ஊர்வலத்தினுடைய தொடக்கத்தில் காவல்துறையினர் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் முன்னே வந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த மாணவியினுடைய தந்தை மற்றும் அந்த மாணவியினுடைய சகோதரர் ஆகியோர் கண்ணீரோடு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. அதற்கு பின்னால் அவர்களுடைய உறவினர்கள் ஆயிரக்கணக்கானோர் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றார்கள். அந்த ஊர்வலம் என்பது தற்போது இந்த மயானத்தை வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த நல்லடக்கம் என்பது செய்யப்பட இருக்கிறது. இதற்காக ஏராளமான மக்கள் இந்த வெளியூர்ல இருந்தெல்லாம் இங்க வந்திருக்காங்க. ஆனா அவர்கள்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த மாணவியினுடைய உறவினர்கள் மட்டும் யார் என்பதை அறிந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி அவர்கள் உண்மையாக அஞ்சலி செலுத்த செல்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதன் பின்னர் அந்த கிராமத்திற்குள் அனுமதித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இறுதி அஞ்சலியில பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இங்க ஒரு 1000 குடும்பங்கள் இருக்கு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய குடும்பங்கள். அந்த குடும்பங்களை சேர்ந்த அனைவரும் இந்த ஊர்வலத்துல பங்கேற்றாங்க. அந்த இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அந்த மாணவியினுடைய வீட்டுக்கே அந்த மாணவிக்கு மாலை அணிவித்து அந்த இறுதி மரியாதை என்பது செலுத்துறாங்க. அங்கு அந்த நெய்ப்பந்தம் எடுத்தல், அந்த பச்சல் மூங்கி நடுதல் என பல்வேறு விதமான சடங்குகள் அந்த வீட்டில் செய்யப்பட்டது. அதன் பின்னர் தான் ஊர்வலமாக இது எடுத்து வரப்பட்டது. அந்த உடல் எடுத்து வரப்படக்கூடிய அந்த வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வீடுகளிலிருந்து வெளியே அந்த சாலையை நின்று கொண்டு கண்ணீர் மல்க அந்த மாணவிக்கு ஃப்ரீயா விடை கொடுத்திருக்காங்க, அஞ்சலி செலுத்தினாங்க. அவர்கள் உடல் என்பது தற்போது மயானத்தை எட்டியிருக்கிறது. அந்த ஊர்வலத்தினுடைய அந்த முன் வரிசையில் தற்போது அந்த மாணவியினுடைய தந்தையும் அதே போல அந்த அவருடைய மாணவியினுடைய தம்பி ஒருவரும் கண்ணீரோடு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மயானத்தில் தற்போது நல்லடக்கம் செய்வதற்கான குழி என்பது தயார் நிலையில் இருக்கிறது. அதற்கு பக்கத்திலேயே அந்த குழியை மூடுவதற்கான ஜேசிபி இயந்திரம்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. தகன மேடைக்கு அருகாமையில தான் இந்த குழி என்பது பறிக்கப்பட்டிருக்கு. இந்த தகன மேடை என்பது அந்த கிராமத்தினுடைய ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, குடியிருப்பு பகுதியிலிருந்து சற்று தள்ளி இருக்கிறது. விலகி இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதாவது இந்த வீட்டிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த மயானம் என்பது இருக்கிறது. இந்த பகுதியில தான் அந்த நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய இந்த ஏற்பாடு நடக்கக்கூடிய இந்த இடத்தை சுற்றிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஏனென்றால் இப்படி ஒரு இந்த மாணவி மரணம் தொடர்பாக எழுந்த போராட்டங்கள், அது தொடர்பாக நடந்த வன்முறைகள், இதெல்லாம் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக நடந்த ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட எந்த விதமான வன்முறையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, பாதுகாப்பு நடவடிக்கையாகத்தான் இத்தகைய போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதையும் போலீசார் விசாரணை நடத்தி ஒவ்வொருவரையும் இந்த கிராமத்துக்குள் அனுப்புவதையும் நம்மால் காண முடிந்தது. ஒரு 4 அடுக்கு பாதுகாப்பு வளையம் என்பது இந்த கிராமத்தை சுற்றிலும் போடப்பட்டிருக்கிறது. தடுப்புகள் அமைத்துதான் இந்த விசாரணை நடத்தி ஒன்று அனுமதிக்கிறாங்க. இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 கிராமங்களை சேர்ந்த மக்கள் தான் இந்த மாணவியருடைய உறவினர்களாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே அஞ்சலி செலுத்துவதற்காக உள்ளே வரும்போது அவங்க எந்த தடையும் இல்லாமல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.
அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் புடைசூழ தான் இந்த ஊர்வலம் என்பது வந்திருக்கிறது. அது தற்போது மயானத்தை வந்து அடைந்திருக்கிறது. இந்த ஊர்வலம் அந்த சொர்க்க ரதம் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்துல அந்த உடல் ஏற்றப்பட்டு அது வந்து கொண்டு வரப்படுகிறது. அந்த வாகனத்துல அவங்க அந்த மாணவியினுடைய தாயார் உள்ளே அமர்ந்து கொண்டு மாணவியை பார்த்து கண்ணீர் விடுத்து கதறிய அந்த சோகம் வந்து எதாலும் ஈடு செய்ய முடியாத, எந்த வார்த்தைகளாலும் அவருக்கு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இருப்பதை வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த ஊர்வலம் என்பது தற்போது மயானத்தை எட்டி இருக்கிறது. மணிமாறன், லெனின், அந்த ஊர் மக்கள் வந்து கண்ணீரோடு வர்றதை பார்க்கும் பொழுது தொடர்ச்சியா அதுவும் கண்ணீர் சிந்திக்கொண்டே வருகிறார்கள். அது பார்க்கும்போது அந்த மாணவி மீது அவர்கள் எவ்வளவு பற்று கொண்டு இருக்கிறார்கள், எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. மாணவி பத்தி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த கிராமம் என்பது வெவ்வேறு சமூகத்தினர் வாழக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கு. எல்லா சமூகத்தினரும் தாயா பிள்ளையாக பழகக்கூடிய, ஒருத்தர் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு சமூக அமைப்பாகத்தான் இந்த கிராமம் என்பது இருக்கிறது. இந்த கிராமத்துல இவர்களுக்கு சம்பந்தமில்லாத, இந்த உறவு அடிப்படையில் சம்பந்தமில்லாத நபர்கள் கூட இங்க அக்கம் பக்கத்தில் வந்து வசிக்கிறார்கள். அவர்கள்லாம் நம்மள்கிட்ட பேசும்போது இந்த மாணவி விடுமுறைக்கு நாட்கள்ல இங்க வீட்டுல இருக்கும் போதும் சரி, விடுமுறை நாட்கள்ல இந்த பள்ளியை விட்டு பள்ளிக்கு செல்லும் போதும் சரி, வரும்போதும் சரி, இந்த பெண், இந்த மாணவி இந்த வீட்டுல இருக்கிறதே தெரியாது. அவ்வளவு அமைதியான ஒரு நபர். வந்து படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. எல்லோரிடமும் அன்பு பாராட்டி பேசுவாங்க. எல்லாரும் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து அன்பு செலுத்தக்கூடிய வகையில வந்து அந்த பெண் குழந்தை நடந்துக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவியை பற்றி எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல அபிப்பிராயங்களை வந்து தெரிவிச்சாங்க. இப்படி ஒரு பிள்ளையை நாங்க இழந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்க அந்த மாரடித்து கொண்டு அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழும்போது அதை வார்த்தைகளாகவே வந்து சொன்னாங்க. இது மாதிரி நாங்க தங்கத்தை வளர்த்து நாங்க தவிடா ஆக்கிவிட்டோம் அப்படின்லாம் சொல்லி அழுதாங்க. இந்த இதெல்லாம் வந்து அந்த அந்த அவர்கள் என் வயிறு எரியுதே அப்படின்லாம் வந்து அவர்கள் கத்தும்போது அங்க சுற்றி இருந்த அத்தனை பேரும் வந்து கண்ணீர் வெடிக்க ஒரு நிலைமை இருந்து ஏற்பட்டது. இது போன்ற ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் இனி எந்த மாணவர்களுக்கும் மாணவிக்கும் ஏற்படக்கூடாது. அதற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வகுக்க வேண்டும் என்பதுதான், இது வந்து கடைசியாக இருக்க வேண்டும். இந்த மாணவர்களுடைய மரணம் என்பதுதான் இங்க வந்திருந்தவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. மணிமாறன், தீராத ஒரு பாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாக அந்த ஈரம் கசிந்து கொண்டே இருக்கிறது. களத்தில் இருக்கும் உங்கள் நிலையையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒட்டுமொத்த மக்களின் உணர்வுகளை புரியும்படி எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள். மாணவியின் இறுதி ஊர்வலத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, அமைதியான முறையில் நல்லடக்கம் நடக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளியூர் மக்களுக்கு அனுமதி இல்லை, உறவினர்களுக்கு மட்டுமே, ஊர் மக்களுக்கு மட்டுமே அனுமதி என்கிற வகையில் இறுதி அஞ்சலி செலுத்தி முடித்த பிறகு இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. 11 மணிக்குள்ளாக இறுதிச் சடங்குகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். தமிழக அரசாங்கத்தின் சார்பாகவும் அமைச்சர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் பல பகுதிகளில் ஊரின் எல்லைக்குள் யாரும் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூர் கிராமத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஊர்வலம் 1.5 கிலோமீட்டர் பயணத்தை நிறைவு செய்து மயான பகுதியை அடைந்திருக்கிறது. களத்திலிருந்து செய்தியாளர் தொடர்ச்சியாக நமக்கு தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். முன்னதாகவே மயானம் செல்லும் வழியில் சரி, அதற்கு முன்னும் எந்த விதத்திலும் வெளியூரிலிருந்து யாரும் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக பல பகுதிகளில் தற்காலிக சோதனை சாவடி அமைத்து ஆங்காங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் பார்க்கின்ற இந்த காட்சிகள் நல்லடக்கம் செய்வதற்கான பணிகள் என்பது புரிகிறது. ஒட்டுமொத்தமாக ஊரே அங்கு திரண்டு இருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரையும் அன்போடு வணங்குகிறார் அங்கே ஒருவர். அதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளாதவர்கள் கூட துக்கத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த விதத்தில் இந்த துயரத்தில் பங்கு கொள்வதற்காக ஊரில் உள்ள அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இவள் உங்களுக்கு மட்டும் மகள் அல்ல, எங்களுக்கும் மகள்தான். உங்கள் துக்கத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை எண்ணி உணர்ந்து ஊரில் இருக்கும் அத்தனை பெற்றோர்களும் அங்கே ஒரே இடத்தில் குழுமி இருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த மாணவியின் மீது ஊரே எந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறது, பற்றோடு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இறுதிச் சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோசப் பஜ்ஜி நான் ஒயிட்ல
அதான் பார்த்தேன் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல இங்கே இல்லை. அன்பு மகள் மாணவி ஸ்ரீ மரி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அந்த மாணவியினுடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் அந்த மாணவி ஸ்ரீமதிக்கு 2 நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு, மௌனஞ்சலி செலுத்துமாறு உங்கள் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெரிய நெசுலூர் கிராமத்தில் பெற்று வளர்ந்த ஸ்ரீமதிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். பெரிய நெசுலூர் மக்களே சார்பிலே அவங்க அம்மாவை எடுக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக மறைச்சிருக்காங்க. இல்லை காட்ட முடியாது, ஏன்னா ஃபுல்லாக மறைச்சிருக்காங்க எல்லாரும். சரி, ஓகே. கீழே இறங்கி யூஸ் பண்ணணும். வயிறு பார்க்குறோம் கீழே பால்
இறுதி ஊர்வலத்தை தொடர்ந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக